வாசல் ஊழியங்கள் ஜெபத்துடன் வழங்கும் நேசரின் சத்தம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இதை தேவ சித்தப்படி மிகுந்த ஜெபத்துடன் உங்களுக்கு உபதேசிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தரிசனம் திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் யாவரும் அறிய வேண்டும் என்பதே ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை இயேசு ஆசிர்வதிப்பார். உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபத்துடன் கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவன் இந்த நாளிலும் உங்களோடு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகளை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை சிந்தியுங்கள். சிந்தித்து அதன்படி வாழ்வதற்கு தீர்மானியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அநேக அற்புதங்களை செய்வார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற பொருளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உலகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது சுமார் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கிலும் உள்ள திருச்சபைகளிலே பற்பல வகையான ஆராதனை முறைமைகள் வேதத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஏற்பட்டிருப்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தை சரியாக அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் இது தவறுதலான ஒரு ஆராதனை என்று நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே கிறிஸ்தவத்திலே அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்களாயிருந்தும் வேதத்தை சரியாக புரிந்து தியானித்து வாசிக்காதபடியினாலே இது சரியான ஒரு தொழுகைதானா, நான் விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமான ஒரு விண்ணப்பம் தானா என்கிற ஒரு கேள்வி விசுவாசிகளுக்குள்ளே இந்த காலங்களிலே எழும்பாத நிலையிலே யார் யார் என்னென்ன நிலையிலே இந்த விண்ணப்பத்திற்கான அல்லது ஆராதனைக்கான நிலையை முன்னின்று நடத்துகிறார்களோ, உபதேசிக்கிறார்களோ, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்தந்த ஆராதனைகளை கைக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் புராதன சபை என்று அழைக்கப்படுகிற CSI திருச்சபையிலும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நமக்கு பிரதானமானவர், நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை ரட்சித்திருக்கிறவர், நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறவர். அந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் எவ்விதமாக ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் அல்லது ஆராதிக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார். வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். அந்த வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்கிறார். இது ஒன்றுதான் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொழுகையை குறித்து அல்லது ஆராதனையை குறித்து அல்லது விண்ணப்பத்தை குறித்து திட்டவட்டமாக ஜனங்களுக்கு சொன்ன ஒரு காரியமாகும். ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும், உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறாரே. நாம் ஆராதிக்கிற ஆராதனை ஆவியோடு உள்ள ஆராதனையா என்று தற்கால விசுவாசிகளிடத்திலே கேட்டால் உற்சாகமாக பதில் சொல்கிறார்கள், ஆம் என்று சொல்லி.
ஆனால் வேதத்திலே அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று அவர்களிடத்திலேயே கேட்டால், ஐயா, எல்லாவற்றிற்கும் வேதத்திலே ஆதாரம் தேட முடியாது. எங்களை வழிநடத்தின ஊழியர் அவ்விதமாக சொன்னார், நாங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிற திருச்சபையின் போதகர் அவ்விதமாக சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே அவருடைய வழிகாட்டலின்படி நாங்கள் இந்த விதமான நடனத்தோடும் ஆடலோடும் பாடலோடும் பரவசத்தோடும் சத்தத்தை உயர்த்தியும் தேவையில்லாத நிலைகளிலே நாம் அந்நிய பாஷைகளை பேசியும் தேவனை ஆராதிக்கிறோம் என்று அப்படிப்பட்டவர்கள் பதில் சொல்வதை நாம் கேட்க முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இது கிறிஸ்தவத்தினுடைய சரியான வழிகாட்டல் அல்ல. திட்டமாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்முடைய சமுதாயத்திலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆராதனை முறையானது வேதத்தின் அடிப்படையிலே சரியான ஒரு வழிகாட்டல் அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து, நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, நாம் மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆவியோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதற்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி நான் ஆவியானவரை கொண்டு ஏவினபடியினாலே உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் பார்ப்போமே என்று சொன்னால், தானியேல் என்கிற ஒரு அருமையான பக்தி உள்ள ஒரு மனிதனை நான் பார்க்கிறோம். இந்த தானியேல் நிறைந்த ஞானம் படைத்தவன். தரியு ராஜாவினுடைய நாட்களிலே அரசாங்கத்திலேயே, அந்த அரண்மனையிலேயே அவனுக்குத்தான் முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு ஞானம் படைத்தவன் அந்த தானியேல். அப்படிப்பட்ட அந்த தானியேலுக்கு சில காலங்களிலே அவனுடைய விரோதிகளினாலே ராஜாவுக்கு சில காரியங்களை அவர்கள் கோல் மூட்டி கொடுத்து, ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் என்னுடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிற யாரும் விண்ணப்பிக்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றி அதிலே ராஜாவும் மற்ற மூப்பர்களும் கையொப்பம் இடுகிற அளவிற்கு அந்த காரியம் நிறைவேறிற்று. 1 மாதம் அளவிற்கு ராஜாவை தவிர வேறு யாரையும் இவர்கள் வணங்கக்கூடாது அல்லது விண்ணப்பிக்க கூடாது. ஆனால் தானியேல் எப்பொழுதும் போல இந்த சட்டத்திற்கு முன்பு எவ்விதமாக தேவனை தொழுது கொண்டிருந்தாரோ, ஆராதித்து கொண்டிருந்தாரோ, அதே போல இந்த சட்டம் இயற்றப்பட்டது என்று சொல்லி அறிந்தும், இந்த சட்டத்திற்கு ராஜா கையெழுத்து போட்டு விட்டார் என்பதை தெரிந்தும், எப்பொழுதும் போல பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக தேவனை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார், விண்ணப்பித்து கொண்டிருந்தார், ஆராதித்து கொண்டிருந்தார். இதை மற்ற எல்லா ஜனங்களும் பார்த்து ராஜாவினிடத்தில் போய் சொல்லிவிட்டார்கள். இந்த காரியத்தை நாம் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேலை குறித்த செய்தி ராஜாவினிடத்தில் போனது. ராஜா அவரை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் சட்டத்தின்படி கூடாததாக போனபடியினாலே சிங்கக்கபியிலே போடுவதற்கு உத்தரவிட்டார். ராஜாவினுடைய உத்தரவின்படி தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்டார். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். சிங்கத்தின் கபியிலே தானியேல் போடப்பட்டாயிற்று. இந்த சிங்கத்தின் கபியிலே போடப்பட்ட தானியேல் தேவனுடைய கிரியையினாலே, தேவனுடைய பலத்த செய்கையினாலே அவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி தானியேலை எந்த ஒரு சேதமும் செய்யாத அளவிற்கு கர்த்தர் தானியேலை காத்து கொண்டார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தானியேல் மிகவும் நீதி உள்ளவரும் உண்மை உள்ளவருமாக இருந்தார் என்று சொல்லி இந்த 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ராஜாவாகி உமக்கும் முன்பதாகவும் நான் நீதிகள் ஒன்றும் செய்ததில்லை, அநியாயம் ஒன்று செய்ததில்லை. என்னை ஆட்கொண்டிருக்கிற, என்னை ரட்சித்திருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பும் நான் எந்த ஒரு பாவமும் செய்ததில்லை என்று சொல்லி
தானியேல் அந்த வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நீதியாக இதை தானியேல் வாழ்ந்தபடியினாலே யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொன்னபடி தானியேல் தேவனை ஆராதித்தபடியினாலே, ஆவியில் நிறைந்தும் உண்மை உள்ளவனாகவும் தானியேல் தேவனை ஆராதித்தபடியினாலே சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் அவனை தப்புவித்தார். இது ஒரு பெரிய காரியம் அல்ல, இது ஒரு பெரிய அற்புதம் கிடையாது. இதைவிட ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. அதே 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். தரியு ராஜா எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சட்டத்தை, அறிக்கையை, சுற்றறிக்கையை கொடுக்கிறார். இனிமேல் இந்த தானியேலின் தேவனை தவிர வேறு யாரையும் என்னுடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிற யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கையை, சட்டத்தை ஏற்றி மக்களுக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை பெரிய அற்புதமான தேவன் என்று சொல்லி பாருங்கள். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்பட்டு நான் உண்மையோடு ஆவியோடு தேவனை தொழுது கொள்கிற வேளையிலே, ஆராதிக்கிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எந்த நிலையிலே பாருங்கள், தேசம் எங்கிலும் உள்ள ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியான ஒரு காரியத்தை இந்த ராஜா வெளியிடுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை ஆண்டுகளாக நாம் என்னென்ன விதங்களிலெல்லாம் இந்த இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்திய தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், கொலையாளிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஆண்டுகளாக மொழியுறவு ஜபங்களிலும் உபவாச ஜபங்களிலும் விழுந்து 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 சத்தமிட்டு ஆக்ரோஷத்தோடு, நடனத்தோடு, பாடலோடு, கூப்பாடு போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை? நம்முடைய தேசத்தில் ஏன் இன்னும் கிறிஸ்தவர்களுடைய லக்கும் உயரவில்லை? சற்று யோசித்து பாருங்கள். இந்த தானியேலும் நம்மை போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர் தான். வாசித்து பாருங்கள், தானியேல் 5வது அதிகாரம் 11வது வசனம். நம்மை போல தானியேல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர் என்று சொல்லி ராஜாவுக்கு அந்த செய்தி கொடுத்து அனுப்பப்படுகிறது. உங்களுடைய ராஜ்யத்திலே ஒருவன் இருக்கிறான், அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி ராஜாவுக்கு செய்தி கொடுத்து அனுப்பப்படுகிறது. அருமையான தேவஜனமே, நம்மை போல ஆவியின் நிறைவை பெற்றவன், நம்மை போல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் தானியேல். அவன் தன்னை சிங்க கெபியிலே போடுவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல அவன் ஆராதித்து கொண்டிருந்த அந்த ஆராதனையிலே ஆடவும் இல்லை, பாடவும் இல்லை, குதிக்கவும் இல்லை, கைகளை வேகமாக தட்டவும் இல்லை, அந்நிய பாஷைகளை பேசவும் இல்லை, பரவசம் அடையவும் இல்லை. அமைதியாக ஜெபித்தார், அமைதியாக ஜெபித்தார், ஆவியோடு ஜெபித்தார், உண்மையோடு ஜெபித்தார். விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் எட்டியது. தேவன் தானியேலை விடுவித்தார். அதோடு கூட தேசமெங்கிலும் தானியேலின் தெய்வமே தெய்வம் என்கிற ஒரு சுற்றறிக்கையை, ஒரு சட்டத்தை ஏற்றி ராஜா வெளியிடுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆராதனை முறைகளை சற்று யோசித்து பார்ப்போமா? நம்முடைய ஆராதனை முறை வேதத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதா? தானியேலுடைய ஆராதனைக்கு உட்பட்டதாக இருக்கிறதா? இப்பொழுது நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், சரி, தானியேல் பழைய ஏற்பாட்டு காலத்தால், அவருக்கு பெந்தெகோஸ்து நாளில் உள்ள காரியங்கள் அவருக்கு தெரியாது, பெந்தெகோஸ்து அனுபவம் அவருக்கு கிடையாது. ஆகினால் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் பெந்தெகோஸ்து அனுபவம் அப்படிப்பட்டது இல்லையே. அப்படி வாதிடுகிறவர்களும் பேசுகிறவர்களும் உண்டு. அருமையானவர்களே, பெந்தெகோஸ்து நாளுக்கு பின்பு அப்போஸ்தலர்கள் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். அவருடைய கரங்களின் மூலமாக அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள், சப்பானிகள் எழும்பி நடந்தார்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் எந்த இடத்திலாவது இப்பொழுது நாம் தேவனை ஆராதிப்பது போல, தொழுது கொள்வது போல தொழுது கொண்டார்களா
என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தை புரட்டி புரட்டி எங்கு திருப்பி பார்த்தாலும் அப்படி ஒரு ஆராதனை வேதாகமத்தில் இல்லவே இல்லை. அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை அந்த விசுவாசிகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்ததாகவும் வேதாகமத்தில் எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்கப்படவே இல்லை. அருமையான தேவஜனமே, எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஏரோது அநேக கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையிலே அடைக்கிறான், சிலரை கொன்று போடுகிறான். இது ஜனங்களுக்கு பிரியமானதாக இருக்கிறது என்று சொல்லி அறிந்து பேதுருவையும் சிறைச்சாலையிலே போடுகிறார். பேதுருவை சிறைச்சாலையிலே போட்ட உடனே பேதுருடைய செய்தியை கேட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். வாசிங்கள், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்மை போலவர்கள் ஜெபித்ததாக வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அறிவாளிகள் ஒருவேளை இப்படி கூட சொல்லுவார்கள், அதையெல்லாம் எழுதினால் இந்த வேத புஸ்தகம் இன்னும் பெரிதாகி விடும் என்று சொல்லி சுருக்கமாக அதில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லலாம். இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவியானவரை எந்த ஒரு செயலையும் மறைத்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதவே இல்லை. ஆவியானவர் நம்மை போல மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இந்த வேதத்திலே ஒரு காரியத்தையும் எழுதவே இல்லை. அவர்கள் ஜெபித்தார்கள், அறையிலே கூடி ஜெபித்தார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதே அதிகாரத்தில் 2வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அறையிலே கூடிதான் ஜெபித்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அவர்கள் சத்தம் போடவில்லை. ஆவியில் நிறைந்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷையிலே அவர்கள் ஜெபிக்கவில்லை. அந்நிய பாஷையிலே அவர்கள் பாடல்களை பாடவில்லை. கூக்குரல் இடவில்லை. அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆவியோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அருமையான தேவஜனமே, தேவன் இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய இந்திய தேசத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்றால், இந்திய தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், திருச்சபைகளிலே சத்தியம் சத்தியமாக உபதேசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனை திருச்சபைகளிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். ஊழியர்கள், போதகர்கள் அதை திட்டவட்டமாக விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற வேளையிலே தான் தேவன் வெளியரங்கமாக கிரியை செய்கிறார். அதே அதிகாரத்தில், அந்த அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவதூதன் போய் பேதுரு படுத்து தூங்கி கொண்டிருந்த சிறைச்சாலையிலே அவரை தட்டி எழுப்புகிறான். எழுப்பின உடனே அவருடைய கையில் உள்ள விலங்குகள், காலில் உள்ள விலங்குகள் எல்லாம் தெரித்து கீழே விழுகிறது. உடையை எடுத்து அணிந்து கொள்கிறார். அணிந்து கொள்ளும்படி தேவதூதன் சொல்லுகிறான், அணிந்து கொள்கிறார். தேவதூதனுக்கு பின்னாலே வரும்படி சொல்லுகிறார், பின்னாலேயே போகிறார். மெயின் கேட் வருகிறது. அந்த கேட்டு நல்ல பாதுகாப்பாக பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவதூதன் முன்னே செல்ல, பேதுரு பின்னே செல்ல, அந்த கேட் தனியே பூட்டுகள் எல்லாம் தெறிக்கப்பட்டு கதவு திறந்தது. பேதுரு கேட்டை விட்டு வெளியே போனார், தேவதூதன் மறைந்து போனார் என்று அந்த சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற இந்த பரவசமான ஆராதனை எதற்கு ஒத்ததாக இருக்கிறது தெரியுமா? புறஜாதிகள் தங்களுடைய திருவிழாக்களிலே எங்களுக்கு ஆவி வந்துவிட்டது என்று சொல்லி ஆடுவார்கள். எங்களுக்கு ஆவி வந்துவிட்டது என்று சொல்லி கூச்சலிடுவார்கள். அதுபோல இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்கிற இந்த ஆராதனையினுடைய அழகு. நாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இப்படிப்பட்ட ஆராதனை வேதாகமத்தில் அறிமுகம் பண்ணவே இல்லை. இதற்கு ஒரு பெருங்கூட்ட ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள் இந்த ஆராதனை நடத்துவதற்கு. மனம் திரும்புவோம். அந்த ஜனங்கள் ஜபித்தார்கள். பேதுரு விடுதலை அடைந்தார்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவியோடும் உண்மையோடும் நீ ஜெபிக்கிற வேளையிலே தேவன் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார். அற்புதம் நடைபெறுகிறது. நீ ஆவியோடு உண்மையோடும் ஜெபிக்கிற வேளையிலே, ஆராதனை நடத்துகிற வேளையிலே, ஆராதனைக்கு வருகிற வியாதிக்காரர்கள் சுகமடைவார்கள். ஆராதனைக்கு பிரச்சனைகளோடு வருகிறவர்கள் விடுதலை அடைவார்கள். பிசாசின் போராட்டத்தோடு வருகிறவர்கள் விடுதலை அடைவார்கள். எப்பொழுது நீ வேத வசனத்திலே ஆண்டவர் யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல ஜெபிக்கும் பொழுது, உண்மையோடும் ஆவியோடும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உன்னுடைய ஆராதனை வேளையிலே, உன்னுடைய ஜெப வேளையிலே, முழிரவு ஜெபத்திலே, உபவாச கூடுகைகளிலே அற்புதங்கள் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அற்புதங்கள் நடைபெறும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அருமையான தேவஜனமே, சற்று வேதாகமத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்து அந்த வசனங்களை கொஞ்சம் இருதயத்திற்குள்ளே ஏற்றுக்கொண்டு சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே கிரியை செய்வதற்கு வாஞ்சையோடு நம் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நாம் ஆராதனை செய்வதற்கு, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்வதற்கு நாம் வேத வசனத்தின்படி நாம் விட்டு கொடுப்போமே என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு முழிரவு ஜபங்களிலும் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு உபவாச கூடுகைகளிலும் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டங்களிலும் அற்புதங்கள் நடக்கும். பார்க்கிற ஜனங்கள், புறஜாதிகள் கூட்டம் கூட்டமாக வந்து திருச்சபைகளிலே சேர்வார்கள். அப்போஸ்தலருடைய காலங்களிலே அப்படித்தான் நடந்தது. அவர்கள் நம்மை போல ஆராதிக்கவில்லை. ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள், நிறைவை பெற்றிருந்தார்கள். ஆவியோடும் உண்மையோடும் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தார்கள். அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்தது, ஒவ்வொரு கூடுகையிலும் நடந்தது. ஜனங்கள் ஏராளமாக திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, நாம் இன்றைக்கு தீர்மானிப்போமா? ஆண்டவராகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேத வசனம் சொல்லுகிறபடி நான் இனிமேல் விண்ணப்பித்து ஆராதித்து தேவனை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கர்த்தரை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபத்திற்கு செல்லும் என்பதாக மற்றொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். குறிப்பாக 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அங்கே ஒரு முழிரவு ஜெபம் நடத்துகிறார். அந்த முழிரவு ஜெபத்திலே இப்பொழுது முழிரவு ஜெபம் நடக்கிறது போல நடத்தப்படவில்லை. நீங்கள் நடத்த நன்றாக வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். நிறைய கூட்டம், நிறைய விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது. வந்திருந்தவர்களிலே ஒரு வாலிபன் உட்கார கூடாத இடத்தில் உட்கார்ந்தபடியினாலே 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்து போனான். பவுல் வந்து அவனுக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு திரும்பமாக ஆராதனை நடத்துவதற்கு சென்று விடுகிறார். அங்கே இருந்த ஜனங்கள் அவன் உயிரோடு எழுந்ததை கண்டு அவனை எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார்கள். கண்ட ஜனங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் யோசித்து பாருங்கள். வந்த ஜனங்கள் எத்தனை பேர் ஆண்டவர் இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிற வேளையிலே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை நடத்துகிற வேளையிலே நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களிலே அற்புதங்கள் நடக்கும். உங்களுடைய ஆராதனைகளிலே அற்புதங்கள் நடக்கும். தேவன் இப்படிப்பட்ட ஆராதனையை, இப்படிப்பட்ட ஜெபத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடத்திலும், ஒவ்வொரு திருச்சபையிலும் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பி வேத வசனம் சொல்லுகிறபடி நம்மை இந்த நாளிலே ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னால், ஜெபத்திலே ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னால், மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய தேசம் அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிற அத்தனை ஜனங்களும்
இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். கீழ்ப்படிதல் இல்லாத இடத்திலே அற்புதங்கள் நடக்காது. வேத வசனத்திற்கு உட்பட்டு ஆராதனை நடக்காத இடத்திலே அற்புதங்கள் நடக்காது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி உடைய பரவசங்களை எல்லாம் விட்டுவிட்டு, உடைய கரங்களை தட்டுவதெல்லாம் விட்டுவிட்டு, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி அப்போஸ்தலர்களைப் போல நீர் சொன்னபடி நாங்களுமே ஆராதிப்போம் ஆண்டவரே, நாங்களும் உங்களிடத்திலே ஜெபிப்போம் ஆண்டவரே என்று இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அப்படி ஒப்புக் கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு கேட்ட ஒவ்வொரு மனிதர்களோடும் ஆத்துமாக்களோடும் பேசி இருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தேவரே, நீரே கேட்டு கீழ்ப்படிந்து யார் யார் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, சத்துருவானவன் எப்படியெல்லாம் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி